தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜனவரி மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை. இடைவிடா சகாயத்தாயிடம் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மிகவும் பரிசுத்த மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவள் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு அடைந்தருளிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாயத்தாயே, உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும் அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். இடைவிடா சகாயத்தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும், இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். ஆமேன். இடைவிடா சகாயத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மார்க்கு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 39வது இறைவார்த்தை. அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. சிந்தனை. போர்ஜஸ் நகரில் கில்லாடு என்னும் யூதன் ஒருவன் இருந்தான். அவன் நற்கருணையில் இயேசு இல்லை என்பதை பதுவை புனித அந்தோணியாரிடம் நிரூபித்து காட்டவும், அந்தோணியாரை வாதத்தில் வென்று காட்டவும் கங்கணம் கட்டி கொண்டிருந்தான். ஒரு நாள் இது பற்றி அவனுக்கும் புனித அந்தோணியாருக்கும் இடையே வெகு நேரம் வாக்குவாதம் நடந்தது. கடைசியில் அந்த யூதன் அந்தோணியாரிடம், இதோ பாரும், நீர் சொல்லும்படி நற்கருணையில் இயேசு இருந்தால் அவரே அதை எண்பித்து காட்டட்டும். என்னிடம் ஒரு கழுதை இருக்கிறது. அதற்கு நான் 2 நாட்களுக்கு உணவு கொடுக்காமல் பட்டினி போட்டு வைத்திருப்பேன். 3ஆம் நாள் காலையில் அதை கடைத்தெருவுக்கு கொண்டு வருவேன். அப்போது நீரும் நற்கருணையை அங்கு கொண்டு வாரும். நான் கழுதை முன் அதற்கு பிடித்தமான கொள்ளை வைப்பேன். அது அந்த கொள்ளை விரும்பாது விட்டுவிட்டு நற்கருணை பக்கமாய் வந்து வணக்கம் செய்யுமானால் நானும் என் வீட்டாரும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாய் ஆகிவிடுவோம். இது உறுதி என்றான். அந்தோணியாரும் இதை ஏற்று கொண்டார். 2 நாட்கள் அந்தோணியார் கடும் ஜெபம் தவம் செய்து இறைவனிடம் மிக உருக்கமாக மன்றாடி வந்தார். அதே நேரத்தில் தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் குறித்த நேரத்தில் குறித்த இடத்திற்கு அவர் காத்திருந்தார். ஒப்பந்தப்படி 3ஆம் நாள் காலை திருப்பலி நிறைவேற்றி நற்கருணையை கையிலேந்தி கிறிஸ்தவர்கள் அணி அணியாய் திரண்டு வர திருப்பாடல்களை பக்தியுடன் பாடிக்கொண்டு வந்தனர். யூதனும் தனது பரிவாரங்களோடு அங்கே வந்தான். பட்டினி போடப்பட்டு பசியால் வாடிக்கொண்டிருந்த கழுதையும் கொண்டு வந்து நிறுத்தினான். பின்பு நற்கருணை முன்பு கழுதையை நிறுத்தி அதன் முன் அவித்த கொள்ளு இருந்த கூடையும் வைத்தான். அந்தோணியார் மக்கள் அனைவரையும் அமைதியாக இருக்கச் சொல்லி கழுதையை நோக்கி, ஓ பகுத்தறிவில்லா ஜந்துவே, நான் எவ்வளவு தகுதியற்றவனாக இருந்தாலும் என் கையில் இருக்கும் உன்னை உண்டாக்கியவர் பெரியவர். அவர் பெயரால் கட்டளையிடுகிறேன். உடனே நீ இங்கு வந்து உன் ஆண்டவர் முன் விழுந்து அவரை வணங்கி ஆராதிப்பாயாக. உனது இந்த சாட்சியத்தை கொண்டு இந்த நற்கருணையில் இருக்கும் இயேசுவுக்கு எல்லா படைப்புகளும் அடக்கம் என்பதை இவர்கள் எல்லோரும் நம்புவார்களாக என்று கம்பீரமாக மொழிந்தார். இதை கேட்ட கழுதை தன் முன் வைக்கப்பட்ட உணவை சற்றும் சட்டை பண்ணாமல் அந்தோணியார் பக்கம் திரும்பி நற்கருணை முன்பு மண்டியிட்டு தலை தாழ்த்தியது. இந்த அரும் செயலை நேரில் பார்த்த மக்கள் அனைவரும் ஆனந்த வெள்ளத்தில் மிதந்தனர். பிற மதத்தினரும் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். இருமாப்புற்ற யூதனும் அவன் வீட்டாரும் தவற்றை உணர்ந்து கத்தோலிக்க திரு அவையில் மீண்டும் இணைந்தார்கள். அதோடு இந்த நிகழ்வை என்றும் நினைவுபடுத்த கில்லாடு என்ற அந்த யூதன் அந்த இடத்தில் தூய பேதுரு பெயரால் ஒரு கோயிலை கட்டி வைத்து அங்கு வருவோர் போவோருக்கெல்லாம் நற்கருணையில் இயேசு மெய்யாகவே பிரசன்னமாக இருப்பதை எடுத்துரைத்து வந்தான்.
புனித அந்தோனியாருடைய வாழ்வில் நடைபெற்ற இந்த பிரபலமான நிகழ்வு நற்கருணையில் ஆண்டவர் மெய்யாகவே பிரசன்னமாய் இருக்கிறார் என்பதை நமக்கு எடுத்துரைப்பதாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் திருப்பலியின் வழியாக எழுந்து வருகிற நற்கருணை ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னத்தை நாம் உண்டு அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து இந்த உலகத்தில் சாட்சியாய் வாழ இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்களை அன்போடு பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வரும் எங்கள் அன்பு ஆண்டவரே இறைவா, உம்மை நன்றியோடு ஆராதித்து துதித்து மகிழ்கிறோம். உமது மேலான இரக்கப் பெருக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வெற்றி பெற போர்க்குதிரையை நம்புவது வீண், மிகுந்த வலுவுள்ளதாயினும் அது விடுவிக்காது என்பதை எங்கள் வாழ்வில் உணர்ந்து எங்களுடைய திறமைகளையும் அறிவையும் நம்பி வாழாமல் உமக்கு அஞ்சி நடப்போரையும் உம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவராகிய நீர் கண்ணோக்கி வெற்றி தருகிறீர் என்ற இறைவார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து எங்கள் வாழ்க்கையை உமது கரங்களிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். எங்களுடைய வாழ்க்கை போராட்டங்களில் வெற்றி பெற எங்களுக்கு அருள் தருவீராக. எங்களுடைய கால்களையும் கரங்களையும் மனதையும் உறுதிப்படுத்தி இன்று நாங்கள் சந்திக்கும் சவால்களை எதிர்கொள்ள எங்களுக்கு பலம் தருவீராக. உம்முடைய ஞானம் எங்களில் நிறைவாக செயல்படுவதாக. உம்முடைய வல்லமை எங்களை முழுமையாக ஆட்கொள்வதாக. உம்முடைய பரிசுத்தம் எங்களை அனைத்து தீமைகளிலிருந்தும் காப்பதாக. உம்முடைய திருவுளம் எங்கள் வாழ்வில் நிறைவேறுவதாக. விசுவாச போராட்டத்தில் தளர்ந்து போகும் எங்களை உமது நீதியின் வலக்கரத்தால் தாங்கிக் கொள்வீராக. உமக்கு எதிராக எந்த நாவும் எழாது என்று வாக்குத்தத்தம் கொடுத்தவரே, எங்களுக்கு எதிராக எங்கள் குடும்பத்திற்கு எதிராக திட்டமிட்ட காரியங்கள், புரணிகள், வஞ்சனைகள், சூழ்ச்சி போன்றவற்றை உமது வல்லமையால் முறியடித்து எங்களுடைய நீதியை கதிரவனின் ஒளி போல வெளிப்பட இன்று நீர் செயலாற்றுவீராக. இந்த மாதம் முழுவதும் எங்களை கருத்தாய் கவனித்து ஆதரித்து பாதுகாத்து வழிநடத்தி வந்த அன்பு ஆண்டவரே, எங்கள் தேவைகளையெல்லாம் சந்தித்து வழிநடத்திய உமது தருணங்கள் அனைத்தையும் நினைத்து உமக்கு நன்றி கூறுகிறோம். வருகிற நாட்களிலும் உம்முடைய அருள் துணை எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் பேரப்பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்து உறுப்பினர்கள், உறவினர்கள், நண்பர்கள், எங்கள் பங்கு சமூகம் அனைத்தையும் நீர் ஆண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.